ஹாய்! இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலி லிக்னைட் சிட்டி ஸ்விம்மிங் கிளப். இங்க பாரு. நெய்வேலியில் வந்து இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் அம்யூனிட்டிஸ் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் இது வந்து நீங்கள் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான அஃபேர். ஸோ நெய்வேலியில் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ கோச் இருக்காங்க, அப்புறம் வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் செஷன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தா சம்மரில் வந்து ரொம்ப நல்ல வந்து ஒரு கேம்ப் வந்து நடக்கும். ஸோ அந்த கேம்பில் வந்து எஸ்பெஷலி இந்த சம்மர் கிட்ஸ்க்கான ஸ்கூல் கிட்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு ஸ்போர்ட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி அவங்கள வந்து ரொம்ப டிசிப்ளினாக மாற்றும். ஸோ அது வந்து இட் டீச்சர்ஸ் டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளின்காகவே வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட் வந்து எடுக்கணும். இது மட்டும் இல்லை, நிறைய கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்றுத்துல வந்து நம்ம கிட்ஸை வந்து என்கேஜ் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட டார்லிங் ஸ்ரேயஸ் வந்து இங்கே தான் ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவனோட டெய்லி ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் டைம் என்னன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ மார்னிங் ப்ராக்டிஸ் இன்னைக்கு முடிஞ்சாச்சு. ஸோ ஈவினிங் செஷன் உள்ளே தான் இருப்பார். கம் ஆன், லெட்ஸ் கோ அண்ட் see him. எல்லா கிட்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த விஷயத்துல இருந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ஒரு சின்ன சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்து அவங்கள வந்து செய்ய வைக்கலாம். அதுக்கப்புறம் வெதர் தே ஆர் கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல் இன் தட், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சும்மா அவங்க ஏதோ ஒன்று பண்ணட்டும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஸ்ரேயுக்கு வந்து ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்விம்மிங்கில் தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட் அவ வந்து ஸோ அது வந்து we'll just wait for the Olympic. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல வந்து நீங்க ஷைன் பண்ணுங்க அப்படி சொன்னா, இங்க ஒருத்தவங்க நம்ம கூடவே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எந்த ஸ்போர்ட்ல ஷைன் பண்ணிருக்காங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாம்பு சத்தியமா எதுக்குமே ப்ரொஃபஷனல்ல நம்பர் 1 கேட்டா கபடி பிளேயர், கொக்கோ பிளேயர், lemon in the spoon, a musical chair, singing, dancing, mimicry. சரி, அடுத்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் இருக்காங்க. அதுவும் உங்களுடைய செலிபிரிட்டி தான். என் பேர் கௌரவம், பூங்காவனத்துடைய எந்த ஸ்போர்ட்னு சொல்லுங்க? பந்து பொறுக்கி போடுதல், சாணியை உருட்டி செவத்தில் அடித்தல். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெரிஞ்சாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஓட்டிக்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ல கோல்ட் மெடலிஸ்ட் யாரு அப்படின்னா நம்மளோட மிஸ்டர் அபிராமி தான். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் பண்ணாங்க. நீங்க ஒரு சாணி ஒரு பக்கெட்ல மட்டும் ஒரு சாணி உருட்டி அடிக்கிற அடியில ஸ்விம்மிங் முடிச்சு வந்தாச்சு. சே ஹாய், எப்படி இருந்துச்சு இன்னைக்கு செஷன்? என்னென்ன பண்ணீங்கன்னு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாய்ஸ். பேக் ஸ்ட்ரோக், பிரஸ்ட் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை. எது உங்களோட ஃபேவரட்? பிரஸ்ட் ஸ்ட்ரோக். பிரஸ்ட் ஸ்ட்ரோக் தான் ஃபேவரட் ஸ்ட்ரோக். அது இன்னும் யாரோட ஸ்ட்ரோக் தெரியுமா? அப்பாது. அவங்க அப்பாவோடைய ஸ்ட்ரோக். பிரஸ்ட் ஸ்ட்ரோக் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஸ்ட்ரோக். ஸ்விம் பண்றதுனால என்ன மாதிரியான ஹாப்பினஸ் இருக்கு? என்ன ஓகேவா நல்லா இருக்கு அப்படின்னு ரிலாக்ஸிங்காக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். டார்ச்சரு இப்போ என்னென்னமோ உங்களுக்கு எம்மா மூடில் நிறைய பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அப்படியே தண்ணி வரங்களா அப்படியே தண்ணியோட தனியாக போயிடும். வந்து இது வந்து நான் எனக்கு பிடிச்சிருக்கான்னு தான் நான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். பாய் சேனல். பாய்.